ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையே நீடித்த பிரச்சனையில் தற்போது சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் புதிய சங்கத்தை துவங்கியிருப்பதாக பெப்சி குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தயாரிக்கும் படங்களில் பெப்சி அமைப்பின் உறுப்பினர்கள் பணியாற்றுவதை நிறுத்த வேண்டும், ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன உறுப்பினர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி பெப்சி கடிதம் அனுப்பியிருந்தது. இதனால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இரு சங்கங்கள் இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜனை மத்தியஸ்தராக நியமித்து பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி சி தனபால் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மத்தியஸ்தர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் சமரசம் செய்து கொண்டதாக தயாரிப்பாளர் சங்கம் தரப்பிலும் பெப்சி தயாரிப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கினை முடித்து வைத்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.